சமுதாயத்தில் அடித்தளத்து மக்கள், ஏழைகள், எளியோர் வாழ்வில் மேம்பாட்டுக்காக இந்தியாவில் ஏழைகள் இல்லாத இந்தியாவாக மாற்ற, பிச்சைக்காரர்கள் இல்லாத உலகத்தை உருவாக்க, போர் இல்லாத பூமியை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா பேரவையின், அன்னை தெரசா ஆட்டோ ஓட்டு நல சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தையும் தன் அன்பால் ஆட்கொண்டு மனித நேயத்தை மண்ணில் விதைத்து யாரும் கட்டி பிடிக்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து மண்ணுலகிலும் சரி விண்ணுலகிலும் சரி இன்று உலகம் உள்ள வரைக்கும் அழியாத ஒரு புகழை பெற்ற அருமையான ஒரு புனிதை அன்னை தெரசா. அவருடைய பணியிலே நான் மிக அற்புதமான பணியாக நான் கருதுவது, அவருடைய அறக்கட்டளையின் சார்பாக தினந்தோறும் ஏறத்தாழ ஒரு 100-150 பேர்களுக்கு அவர்கள் உணவறிந்து கொண்டிருக்கின்றார்கள், அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரத்தி 1997 ஆண்டு செப்டம்பர் 5 நிறுவப்பட்டு ஏறக்குறைய 28 ஆண்டுகள் இந்த அமைப்பை நல்வழிப்படுத்தி ஏழை மக்களுக்கு அத்துணை உதவிகளையும் செய்து இந்த 28 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறார்கள். Poverty is not made by the God. It is made by you and me, because you did not share the resources what you have. So ప్రతి ఒక్కరూ పేదరికంతో ఎవరు ఇబ్బంది పడకూడదనే ఉద్దేశంతో జీకే దాస్ సార్ గారు చాలా మదర్ తెరీసా ఒక లెగసీని పాటిస్తూ కంటిన్యూ చేస్తూ చాలా సేవా కార్యక్రమాలు చేస్తున్నాడు. நீட், அதாவது ஏழை மக்களுக்கு நமது பழைய துணிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டானது எங்கள் கல்லூரியில் முதலாக தலைவர் தாஸ் ஐயாவால் ஏற்படுத்தப்பட்டது. அன்னை தெரசா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சொல்லாற்றினாரோ அதே பாணியில் இன்றைக்கு அவர் சிறப்பாக, மிக சிறப்பாக சொல்லுவதற்கே முடியாத அளவுக்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். என்னை வீழ்ப்பதற்கு எந்த சக்தியாலும் கிடையாது. அதே போல் இந்த அன்னை தெரசா இன்னும் பல்வேறு பகுதிகளிலும், பல்வேறு மாநிலங்களும், பல்வேறு நாடுகளும் சீரு சிறப்பாக நடத்த அண்ணன் தாசுகளை போல் இன்னும் பல ஆயிரம் தாசுகளை உருவாக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் உறுதிபட இருக்கிறேன்.